தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது சந்தன கொடுத்தமானு என் நந்து ஜாலகத்தேனே மலராத மல்லிய பூவே கொஞ்சம் மசுர புழுங்கு தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து சாரி ராங் நம்பர் காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். காலமாடு முத்துனாமரம் எச்சப்பு தவிக்குதுன்ற வா ஓ முகர கட்ட கண்ணாடியா கலைமணி இருங்கம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நீ கூட கார இல்லம்மா நான் ஒரு டீக்கு பஸ் ஸ்டாண்ட்ல திடுறேன்மா டேய் திருப்பதி பாரு அடே பப்புனு யாரா பாலமுருகா வாங்கடா உங்கள மாதிரி ஆளுக்கு தாண்டா சரியா வரீங்க வாங்க ஐயா எம்கேஆர் கூட்டிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு ஆத்தா பொம்பளையா சிவகாமியா பாப்போவா பொம்பளையா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க பொம்பளை என்னடா பார்க்கறா ஐயா 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 நிக்க அத்தி சட்டையை கிழிச்சு விட்டா அடே இந்த நேத்திக்கனை போட்ட கண்ணே எங்கடா அண்ணா அண்ணா ராதாவோட போயிட்டாரியா ஏண்டா கையா ஐயா பெண்ணோட வந்து பாரு ஏண்டா கையாட்டி ஏரியாவுல பொம்பளை ரெவடி வச்சு என்ன கொல்ல பாக்குற கலைமணி இருங்க மேடம் அடி இருடி ஓம் புருஷனுக்கு வீட்டுல சண்டைனா என்னைய போட்டு ஆண்டி இது பண்ற நான் தன்னால பேசி பாரு பேசி நோ மடு டச் நோ ஏ என்னடா கறக்காத மாடு சாணியில் விழுந்த மாதிரி டே இது நாடக மேடையா இல்லை கொலா சண்டைக்கு வந்துட்டானாடா நான் என்ன நான் சும்மா தானடா வந்தேன் பேசிய பேச விடுமா பேசு பேசுன்றல இந்த வாரு பொம்பளை வர ஐயா பேசுற பேசு எப்ப பேசுற பேசுற ஒரு மணி நேரம் நிக்கிற பேசு இருடி மொட்டாட்டியா நானே இருடி நொறுடின்னு இருக்க அண்ணா மானகட்ட மல்லார நீ மட்டும் எனக்கு புருஷனா வந்ததா சோத்துல வச வச்சிருவோம்டா பேசு ஏய் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா ஏன் பொண்ணா மரியாதை கெட்டு போச்சா பொண்ணுக்கு பொம்பளை எம்கேஆர்னு சொல்றாங்கல்ல பேசு இதில் இளவட்டம் பூரா நல்லா இருக்குமே பிட்டு படம் பார்த்தது மாதிரியா இருக்குமே இதைத்தான் நிறைய பேர் கேட்குறேன் உனக்கு ஒன்றுமே செய்யாதுன்னு ஏன்னா பொம்பளை செஞ்சா அது நகைச்சுவை ஆம்பளை நான் அப்படி செஞ்சதில்லை ஆத்தா வேணும்னா இருமா நீ செஞ்சிருந்தா தான் ஏதாவது வந்திருக்கும்ல ஆத்தா இருத்த பேச விடு பேச விடுமா பேசியா ஒண்ணே பேசியா இல்லை 5 மணி நேரம் நின்று பேசுவியா இருங்க மேடம் சொல்ல விடுங்க வாய்ப்பாடு சொல்கிறேன் 5 நிமிஷம் மேடையில் நிற்கிற எனக்கு உயிர் பயம் வருது ஆயில் ஃபுல்லாக இவ்வளோ ஓஎப்பி 15 புருஷன் கலை அவனுக்கு தாண்டா மணப்பாறை முக்கு ரோட்டில் செல வைக்கணும்டா சூப்பர் மாடு சுத்து மாடு ஒரு அண்டா இருத்தா மாடோ சுத்து மாடு நான் ஒத்துக்கிறேன் சரியான ஆம்பளை நீ எங்க இருந்த இளையங்குடியில இருந்து வந்திருக்க என்ன ஊர் எருமநாயக்கமா என்ன ஊர் உன் ஊரு தமிழ்நாடு தமிழ்நாடு தானியா நீ என்ன வேற நீக்கிற காரணம் நான் சொன்னேன் ஐயா தமிழ்நாட்டுல இருந்தாலும் ஊர் என்ன ஊரு கள்ளிசேரி கள்ளிசேரி ஐயா கள்ளிசேரி காளையா இல்ல இந்த சிவகாமியா இந்த ஜல்லிக்கட்டை முடிஞ்சா திமுல புடிச்சா அடக்கியா அடக்கியா சரியான ஆம்பளை திமுல புடிச்சா அடக்கு எங்க அடே ராதாகிருஷ்ணன் இதுல முட்டு பார்த்துட்டேன் பெரியாஜிபத்தில் சேர்ந்தான்னு வந்தா நான் எதுலடா பேப்பர்ல ஓடுவேன் ஆம்புலன்ஸ் ரெடியா நிக்க சொல்லு ஒரே ஒரு விஷயம் கேட்டு பேசுங்க உலகத்தில் என் தமிழன் பாயிர மாடு காளை மாட்டை பிடிச்சதே என் தமிழனுக்கு பழக்கம் உன்னைய மாதிரி காளை மாடு தவி கண்டு குட்டிய போட்ட பசுமாட்டை பிடிச்சி என் தமிழன் அந்த பேர் சம்பாரிச்சதே கிடையாது கைதட்டு கைதட்டு எப்படியாப்பட்ட காளைய பிடிச்சாம இல்லையா பேச விட்டுட்டல ஒதுங்கிட்டல பேச விடு இல்ல வாயில தூக்கி எதையா வச்சுடுவேன் ஆமா தெரிஞ்சுக்க வாயில தூக்கி எதையா வச்சுருவேன் ஒழுங்கா உட்காரு நன்றி வணக்கம் ஓடிட்ட இடங்களை நிரப்புங்க எப்படி சிக்க வச்சிருக்காங்க கலைமணி குடும்பம் சரி எப்படியாப்பட்ட காளைய அடக்குனாலும் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அதுதான் பேர் பண்ண ஜல்லிக்கட்டு அங்க எப்படியாப்பட்ட காளைய அடக்குனாலும் ஆம்பளை வீட்டு
வீட்டுக்கு வந்து பொம்பளைக்கு அடங்குனா தாயா கஞ்சி இல்ல முச்சந்தில உட்காந்து தான் உனக்கு சோறாக்கி போறது யாரு பொம்பளை உனக்கு உன்னை பெத்தது யாரு பொம்பளை உன்னை வளர்த்தது யாரு பொம்பளை 10 மாசம் சுமந்து புள்ளைய பெத்தது பொம்பளை இவ்வளவு வேலை செய்யற பொம்பளை ஆம்பளை சொல்லிக்கிட்டு காளையத்தை அடக்குவீங்களாம்ல அடக்கு அடக்கியா நான் என்ன அப்படின்னா இது சிங்கம் சரியா பெண் சிங்கம் சரியான ஆண் சிங்கத்தை வந்து என்ன அடக்க சொல்லு இல்லன்னா அசிங்கப்படுத்திடுவேன் பாத்துக்க இது ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் உள்ள வாங்கல இப்போ ஒண்ணும் கிடையாது அப்பேம் பார்த்த வேலையை பின்னாடி செய்யறது யாரு மயன் நான் உங்களுக்கெல்லாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் சரி எனக்கு முடியாட்ட யார் செய்வா நான் கவலையே பட மாட்டேன் எல்லாரும் வரிசையா டோக்கன் எம்கேஆர் வாங்கிக்கங்க நேரா ஒரு 4-5 பேர் மண்ணை கிளறி இருப்பேன் நமக்கு வாய்ப்பு கொடுத்தா அப்படியே சுருங்கி மாதிரி சுத்தி ஆத்தாடி இருங்க நீங்க மாமாவள பாக்குறீங்களா இருங்க மேடம் நான் எவ்வளவு டீசென்ட்டா கோஆபரேட் பண்றேன் என்ன வரிசையா வாங்கனா இருமா மேல முடியல வரிசையா வாங்க சொல்லியா நீ என்ன சொன்னே நான் என்ன சொல்றேன் 10 மாசம் சுமந்தது யாரு யோ இல்லையா இருமா இப்ப வரிசையா வர சொன்னீல நீ 1000 பேர் வந்தாலும் சரி 5000 பேர் வந்தாலும் சரி சிவகாமி தாங்குவேன் வரிசையா வர சொல்லு டோக்கன் வாங்கிட்டு வர சொல்லு முதல்லன்ட்ட ஏய் இவ கேரளாடா ஏன் இல்ல என்னன்ற எதையும் தாங்க இதைய சிவகாமி வர சொல்லு நான் உன்னை கூட்டத்தை வர சொல்லியா ஏய் இருடி எதுக்கு எடுத்தாலும் என்னடி சவரட்டி தூக்கி அடிக்க வர என்னையா சவரட்டி என்னடா இது மயிர் இது ஏய் இத போய் நான் எந்த பொம்பளைட்ட ஆம்பளைட்ட சொல்ல முடியும் சொல்லு நேத்து மேடையில ஒரு பொம்பளை இப்படி இப்படிண்டா அவன் கேப்ப எதடாண்டு எது ஐயோ நாசமா போக அடக்க சொன்னதி தமிழ பெண்கள் நல்லா சொன்னீங்க நல்ல क्वेश्चन தான் 10 மாதம் திஸ் கர்ப்பப்பை யார் விளக்கண்ண 4ஆம் கிளாஸ் போ தெரியாது தமிழ் வச்சிரு இங்கிலீஷ் பீஷ் பங்காளி ஓ மொகர கட்டைக்கு இந்த அம்மா பேசும்போது நான் பேசணும்னா பேசலங்க பேச சொல்லுங்க பேசுறேன் விளக்கம் சொல்லுவேன் லேடீஸ் உன் கர்ப்பப்பை உன் கிளியாஞ்சட்டி அப்புறம் எதுக்கு பயப்படுற பேசுவேன் விளக்கம் சொல்லுவேன் எம்கேஆர் இந்த வந்துட்டால ஓட்டு போடுறதுக்கு அவன் தான் குடிய கெடுத்தவன் இதுல நாம வேற போட்டுக்க உனக்கு நாம தான் உன் கிளியாஞ்சட்டி சோ லேடீஸ் அண்ட் 2க்கு 4 பிளாட் 2க்கு 4 தி சென்ஸ் திஸ் ரானாட்ட முருகம்பி 1 இன்ச் சல்லி 1 இன்ச் சல்லியா தி ஸ்பேஸ் மட்டம் பேஸ் மட்டம் உன் மட்டகம்பு தூ குண்டு முதல்ல உனக்கு கூண்டு இருக்கா மட்டக்கம்புனாச்சு இருக்கா சார் லென்த் கட்டில் சார் குப்புற போட்டு உன்னை குனிய வச்சு கொடுத்தாங்க சார் ரிங்கா நோ எஸ் சார் மியூசிக் இந்த ஆளு பேசுறது இஸ் கருப்பப்பை சார் லெகோட் எவரி சென்னை ஏய் நான் பேசுறது யாருக்குமே புரியாது மட்டும் கேட்டா ஆனா என் இளைஞர்களுக்கு மட்டும் இது புரியும் இப்ப நான் சொல்ற டைலாக் ஒட்டுமொத்தமே கைதட்டுவாங்க 2 இன்ச் ஓஸ் ஆரஞ்சு கப்ளிங் கிரீஸ் 1/4 கிலோ புதுக்கு மருந்து 2 சொட்டு விளக்கண வாங்கிக்க விளக்கண நோ திஸ் மண் ஒட்டும் கூட ஐஸ்கிரீம் சேர்த்து வாங்கிக்க is a ladies and down it's a jallikattu காலை jumping दूसरा मुरे spin bowling this pitch every bouncer and wicket baby யா ஆம்பளை எதுல குறைச்ச நான் இப்ப என்ன சொல்றேன் 3 பேரை ஏத்திட்டு போய் செல்லக்கூடிய இடத்துக்கு சரியா செய்றேன் பாரு அது சாதனை இல்லையா பொம்பளை திஸ் யூரின் பாஸ் பண்ணும்போது கூட இவ்வளவு நேரம் நீ பேசுனத நான் பொறுமையா இருங்க மேடம் பொறுமையா சொத்த மைக்க தூக்கி கொடுத்துறேன் பேசுறேன் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது கூட பள்ளிக்கூடத்திலே பாத்தியார் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை எழுதி பழகிறேன் பாரு தமிழே ஒண்ணுக்கு இருக்கும்போது கூட ஆனா ஆவண்ணா இக்குக்கு தண்ணி இல்லாட்டா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து புள்ளி வச்சிட்டு தாண்டா போவேன் தமிழ் இந்த ஆளு அதுக்கு ஆனா நீ என்ன செய்வ குழி பறிக்கின்றாய்
வாழ்க்கையிலே ஆண்களுக்கு குழிவெடுக்கிறாய். டபுள் மீனிங் நோ. 1 டொங்காஸ் 3 காஸ் 2 ரூபா காயின் எல்லாம் சரி. இந்த டொங்காசுக்கு விளக்கம் கொடுக்காம உன்னை விட போறது இல்ல. 200 காசு இருக்கும்போது இந்த டொங்காசுனா ஒரு காசை தூக்கி எறிகின்ற பொழுது பொங்கி என்று கேட்கும். இது டொங்காஸ். ஃபர்ஸ்ட் நைட்ல அவன் செய்யறது 100 ரூபா. சரி, எந்த காசா இருந்தாலும் சரி, 100 ரூபா காசா இருந்தாலும் சரி. இப்போ உனக்கு தூக்கு குண்டு மட்டை கம்பு சரியா இருக்கா? இருக்கு. இல்ல கேக்குறேன், உனக்கு தூக்கு குண்டு சரியில்லை, மட்டை கம்பு சரியில்லை. நீ எங்கடி அங்க கப்ளிங் போட போற, ஓசு போட போற? ஒவ்வொரு வீடுகளிலும் புண்ணாக்கு ஓசும் சரியில்லை, உன் கப்ளிங் சரியில்லை. இருமா, சரி பேசுங்க. எனக்கெல்லாம் சரி. நான் பேச விட்டுட்டேன் உன்னைய. நம்மள சரியா பேச விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, இப்ப நல்லன்னா என்ன செய்வேன்னு தெரியாது. கப்ளிங்காம்ல உன் கப்புடிங்களை தூட்டிட்டு போய் கட்டுல என்ன போட்டு நீ சென்னை ஆக்கிட்டாலும் என்ன சொன்னா கற்பப்பை. என்ன சொன்னார் அடுத்து? சென்னை. அடி பேசியா ஸ்டாண்டர்ட்ல நிக்கிற பேசு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அங்கே கொத்தனார்னு ஒரு புண்ணியமான வரவில்லை என்றால் வீடு கட்ட முடியாது. புண்ணியமான தொழில். அதுக்கு நான் வீரன் தான் சேர்த்தேன். ஆமா, அதுக்கு சித்தாளுன்னு ஒரு ஆளை நான் சட்டியை உனக்கு தூக்கி தரணும். நான் சட்டியை தூக்கணும்னா கொத்தனார் அங்க உனக்கு வேலை கிடையாது. பார்த்து ஆம்பளை சித்தால வேலை பார்க்கலையா? என்ன பொம்பளை இது ஒன்று? பொம்பளை இல்லாம ஆம்பளை எங்க வேலை பார்க்கறியா? எப்படி கரண்டி எடுக்கிறேன்? பொம்பளை நான் சட்டியை தூக்கி தரல, உன் மொட்டை கம்பை மொட்டை சவுத்துல வச்சுட்டு சப்பு சப்புன்னு தான் அடிச்சிருக்கணும். லேடிஸ் திஸ் முணுமுணுப்பு கசகசப்பு. ஆனா பாய்ஸ் திஸ் முணுமுணுப்பு திஸ் சீமக்கருவ மண்டி. எவரி லென் பாஸ் பாஸ் அவன் என்ன செய்யலாம்? அவன மாதிரி செய்ய முடியாது. கையிலே மொத்திட்டு படமாமா. ஏன் செல்லுல சார்ஜ் இல்லைன்னா யாருக்கு லைன் போகாது. அவன் படம் போகாட்டா அவன் திருப்பி லைன் அட்டாச் ஆயிடும். அதாவது சார்ஜ் ஏத்துறதுக்கு பின்னு சரியா இருக்கா? பின்னு சரியா இருக்கா? எந்தெந்த ஜெல்லுக்கு எந்தெந்த பின்னு ஓடணுமோ அதே மாதிரி என் தமிழே தன்னுடைய மனையை தவிர மாற்று பெண்களை நினைக்கக்கூடியவன் தான் தமிழ். கொலகாரி ஆயிருவேன், கொலகாரி ஆயிருவேன். ஓ ஆம்பளைய சரியான ஆம்பளை. நம்ம கோயில் பேர் என்னங்க? என்ன கோயில் உள்ள இருக்கு? ரெனகாலி. அப்புட்டு ஆம்பளைய குடிச்சிட்டு வந்து சத்தியம் பண்ண சொல்லு. பொம்பளை தான் பொண்டாட்டியை தவிர்த்து எல்லா பொம்பளை அக்கா தங்கச்சியா தான் பாப்பேன், ஆத்தாவா தான் பாப்பேன். அதுக்குன்னு நான் என்ன ஆம்பளை ஒரு குறிப்பிட்ட சில ஆம்பளை நல்ல கொஸ்டின் தான். பொண்டாட்டியை தவிர பண்ணனா நான் வருத்தப்படுறதே கிடையாது. பொண்டாட்டி பிரைவேட் ஏடிஎம் மிஷின், பிரைவேட் அதெல்லாம் சொல்றாங்க. இதே கொஸ்டினை நான் கேட்டா நீங்க எங்க போய் நக்குவீங்க? கேளு கேளியா ஏறுமா. உலகத்துல அப்படி எடை ஓட்டு ஃபில்டர் பண்ணா 100க்கு 3 பேர் தான் தருவேன். உனக்கே தெரியுது உன் கூட்டத்தை பத்தி. அவன் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம், எல்லாருமே எடுத்தவனே என்ஃபீல்டு ஓட்டுனீங்களா? அப்புறம் கிடையாது. சைக்கிளுக்கு ஊடு கம்பி அங்கே கிடையாது. உன் கம்பி இப்ப இங்க நுழைஞ்சிச்சு. சாரி புடிங்கறேன் பாத்துக்க. சாரி மேடம், அது வரப்பு. சரி, கம்பிக்கல விட்டு ஓட்டுறேன். சரி. அப்புறம் TS50 வீட்டு வேர் M8 ஹீரோ ஹோண்டா, அதுக்கப்புறம் என்ஃபீல்டு. அது மாதிரி ஒவ்வொரு ஆண்மகனும் பள்ளிக்கூட காதல் அது சைக்கிள். காலேஜ் படிக்கும் போது காதல் ஹீரோ ஹோண்டா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் புல்லட். அது எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். துட்டு 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 புட்டு புட்டு புட்டுன்னு ஓடுமே. ஸ்டீரிங் எப்படி ஓடுவியா? பிரேக் போடுவியா? 4 வழிச்சாளருக்கு நான் என்ன தெரியுமா, இந்த சைக்கிள்லாம் ஓட்டி பழனதுக்கு அப்புறம் இந்த புல்லட்டு இந்த எக்ஸல் இதெல்லாம் ஓட்ட மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக வண்டி 4 வீலர் தான். அட் எங்கள் அக்கா நமக்கு ஸ்டேரிங்கை பிடிச்சி கீரை மட்டும் போட்டேன்னு வச்சுக்க. முதல்ல ஃபஸ்ட்டு கீரு, அடுத்து செகண்ட் கீரு, அடுத்து தேர்டு கீரு, ஃபோர்த்து கீரு, அடுத்து 5th கீரு இருக்கு பாரு. அப்படி சுற்றி விட்டு தூக்குனேன், உன் கீரு பிடிங்கிரும் பார்த்துக்க. ஒழுங்காவா? அவன் எல்லா கீரும் வெளியில் ஓட்டா அவன் புரிஞ்ச ரிவல்ஸ் கீரு. 4 வழிச்சாளருக்கு நம்ம 2 பேரும் போறதுக்கு இடம் இருக்கு. செத்தாத்தோட இங்கே இத்தனை கூட்டம் இருக்கு. நம்ம ஓடி போவோம் புதுக்கோட்டை.
5 3 8 உன் பொட்டணத்தை கட்டு. அந்த குளுக்குனதா இதுல குளுக்குங்க இதுல விழுகட்டும் 2 பேரும் குளுக்குனீங்க இல்ல ப்ரோ என்ன வியாபாரம்? வாழைப்பழம். ஓ மூஞ்சிய வச்சா எவன்டா வாங்குவேன்? என்னடா அப்படி இருக்க லாடம் கட்டின மாடு மிச்ச மாதிரி போடா நீ போடா வாடா நீ வாடா ஐ உங்களுக்கு பழம் வேணுமா? ஆனா இந்த பழம் அண்ணே அண்ணே ஏய் சிவாமி நீ எப்படிப்பட்ட பழமா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவேயா? ஐயோ இந்த பழம் உங்களுக்கு வேணாதே. ஏய் எங்க நீங்க வர இது என்னலையா பச்சை புள்ள குஞ்சாட்டம் இருக்கு? நீங்க வர ஏந்திர பழம் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆத்தாடி. இங்க வானே உன் முகத்தை கடைசியா பாத்துக்கிறேன். அடே நீ கடை தெரியாம காசை கொடுக்குறடா. அவ என்னையே நம்மளை உச்சியில ஊத்த 2 யூனிட் வச்சு அடிச்சுட்டாடா. எதுக்குடா அவ போச்சுடா? என் ஆற்ற வைரமே மருதமணி 60 அடி கம் 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 அனாதையா ஜாகிரதுக்கு பழம் சாப்பிடாண்டா. ஏலே நான் பெரிய கண்டல் லாரியவே ஓடுவான்டா. கண்டல் லாரியவே ஏறிவாட்டு. நான் லாரி நம்ப நான் குட்டியானே ஓட்டுவேன். பெரிய கண்டல் லாரி ஓட்டுவேன். டிரைவர்னு பழையாச்சு. ஒரு சீட்ல உட்காந்து ஓட்டுறதுக்கு என்ன இருக்கு? என்ன சின்னம்மாவா? சின்னம்மா. ஏய் எனக்கு எல்லாமே பெருசா தானே இருக்கு. எனக்கு சின்னவன் சொல்றாரு. ஐயோ ஐயோ இப்படி நல்லா இருக்கீங்களா நீங்க? கலைமணிக்கும் கண்ணனுக்கும் நன்றி கோடான கோடி நன்றிடா. சாவுடே இன்னைக்கு தான் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கான். ஏதாவது கொஞ்சம் சின்ன பிள்ளைய வச்சு கிட்டத்திலே விட மாட்டேன். நீ தினமும் ஏண்டா ஒட்டடக்கம் பாட்டு இருந்துட்டு அப்ப நான் என்ன பார்த்தா என்ன கழட்டு மாதிரி இருக்கா? ஏண்டா ஊதுபத்தி மாதிரி இருந்துகிட்டு என்னை பார்த்தா கழட்டு மாதிரி இருக்கா? ஏண்டா கழட்டு புண்ணு பத்து எடுத்து போறது சொறி விடு. பத்து எடுத்து சொறி விடு. அப்படியே குமு குமு குமுன்னு புகையா வரும். எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும். நீங்கள் பார்த்து நான் உன்னை எதுவும் சொன்னனாக்கா? மச்சான் வாங்க. ஆமா அக்காண்டா நீ எனக்கு மச்சான் தானே. நம்ம எதையும் பார்ப்போம். கடல் நேரம் முக்கியம் எடுப்பான். ராதாகிருஷ்ணன் பயந்துட்டானா? சாவுங்கடா 2 பேரும் சாவுங்கடா. சட்டையை நீ உன்னை எடுத்தாண்டி கேவலம் ஒரு உளுந்த வடைக்காக என் சட்டையை கழிச்சு விட்டியாடா. அண்ணன் தம்பி 2 பேர்த்துல சண்டை இழுத்து விட்ட. ஏய் அதுக்கு போய் இத்தனூருக்கு போய் அலையிறீங்க. ஏண்டா காண புண்ணாக்க. அதுக்காக வரும் சண்டையா? மாமா மருதமணி மாமா. இன்னும் சட்டை பிடிக்கிற தோழி வச்சுக்கிட்ட. மருதமணி மாமா நீ தான் ஜெய் பண்ண சொல்றேன் நானு. மாத்தா போட்டு போய்கிட்டே இருப்பேன். கும்பல ஏக்கற ரப்புன்னு அடிச்சா நீ குளிர் காஞ்சிட்டு போலாமனோ? சரியா நாளையா மாமே மருதமணிட்ட ஜெயிச்சு பாரியா? உன்னை பாரு. என்னடா மொட்டனாக்கு போல என்னடா பேசுறேன்? அத்தி மொத்த எனக்கு தெரியாயா மாமே மருதமணி தான் ஜெயிப்பானே. சொல்லகுட்டி நீ தான் ஜெயிப்ப. நான் சொன்னேன் அப்ப இது ஒண்ணு பரவாயில்லை. என் கண்ணத்தை தொட்ட நான் வரட்டும்.
அவன் எதை சொல்றான் தெரியுமா? தெரியலையே, எதங்க சொல்றாரு? அதான் அவன் சொல்றான். எது? எனக்கு ஒண்ணு புரியல. எது? புரியாததை புரிய வைக்கும் புது இடம். நீ பாடும் போது எனக்கு செந்தட்டி அரைச்சதுல அப்புன மாதிரி என்ன சொன்ன? இன்னொரு தடவை தட்டு. ஏய் புடிச்சு என்னடா பண்ண போற? ஏய் சூப்பர். பஞ்சவர்ண பச்சைக்கிளி. இந்த பாட்டை நீ நல்ல ஆம்பளை பாடு. நான் எப்படி பாடுவேன்? பாடியா? பாட்டுல நான் பேர் வாங்க வேண்டாம். பாடு. பாடுங்கோ. பஞ்சவர்ண பச்சைக்கிளி சிவகாமியா. அவன் என்ன சொல்லான்னு தெரியுமா? அவன் சொல்றான். எதுயா? என்னையா சொல்ற இருந்தாலும்? அவன் எனக்கு பாஷை புரியல. சென்னை பாஷை. பஞ்ச பெண்ண பச்சைக்கிளி. பச்சைக்கிளி. சிவாமியா? புடிச்சக்கிளி தானே? அவன் சொல்றான். அத சொல்றான் அவன். எங்க திருப்பி அந்த பாட்டை பாடு. பஞ்சவர்ண பச்சைக்கிளி மாமாவுக்கு இன்னும் புரியலையா? ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிடுவா. முகர கட்ட நான் அந்த வேலையை செய்யறேன். எரும மாடு. அவன் உன்னை சொல்றேன். ஒரு நாளைக்கு அவன் சொல்றேன். சொல்றேன். என்னையா ஓவாய் அப்படி போகுது? அதை விட மோசமா போதே ஓவாயி. வாய் அளவுக்கு காமிக்க கூட தெரியல. இங்க வாயா. அளவு அந்த தப்பா வச்சுட்டாரு. அளவு தப்பா அழகே அழகன் தாண்டி அருமை மீசக்காரன் தாண்டி செத்து போனாண்டி. சாபரியா நாடி நரம்புலாம் ஓடுதான் பாரு. ஹார்ட் பீட் ஓடுதான் பாரியா. சாகடிச்சிட. பக்கத்துல வந்து நெல் ஓத்தாம அவனே நீ தூக்குற இருந்தாலும் எதை பாக்குறாரு? இதுக்கு தான் தூக்குறியா? ரெண்டு பேரும் சொல்லி வச்சு. அதுக்கு ஒரு 150 ரூபா வாங்கிக்க. அப்படி என்ன ஆட விடுறா? என்ன அங்குற தங்க இது அந்த காட்டுறீங்க. மருதமணி this ladies rowdy கோடி அருவி கட்டுதே அடி ஒம்மல்ல அடி கோடி அருவி கட்டுதே அடி ஒம்மல்ல அடி ஒம்மல்ல எருமா பாரு. ஓ சொல்றியா மாமா? ஓ சொல்றியா? அந்த பிள்ளை அப்படியாவது பாருதா. நல்ல மகராஜி. ஏய் உன்னை பிறந்துரு. அடி மானே உன்னை தானே என்னை நானே பாடுறேன். நீ வா மாமா. இப்ப சொன்னே அதை எப்ப செய்வேன்? ஒரு 1000 ரூபா தரேன். அவனை எப்படியாவது நாடக காசை பூரா நெருக்கி தின்னுட்டேன். ஆடிட்டு போற மாதிரி வந்து லக் இருக்குவாரு. அதோட அவன்
அது இருந்தா தானே முட்டைக்கு ஏற்கனவே மாடு மிதிச்சு நசுங்கி போச்சு. நீதானே அன்னைக்கு தைலம் தடவி விட்ட. கரகமா என்ன பிடிச்சா கரகமா? அடி அம்மா ஏயா உனக்கு வேற ஓதன் இருக்காங்க. உன்னை மூடி மூடி ரேக ஊரை அழிஞ்சு வச்சோம். சரி நம்ம வேற மாதிரி போமா? எப்படி காத்து மேல காத்து கீழ காத்து காத்து சைடுல காத்து கீழ காத்து சைடுல காத்து வரல. என்ன சொல்றானே? என்ன சொல்றோம்? காத்து மேல காத்து அடிக்குது. காத்து ரொம்ப சைடம் பத்தம் குப்பை மேடுமா குப்பை மேடுமா காத்து மேல காத்து அடிக்குது. காத்து மேல காத்து அடிக்குது. ஆப்பிள் ஜூஸ் குடிக்க ஐயோ ஐயோ நான் ஆம்பளை ப்ரோ. ஐயா நீ ஆடையில அந்த ஆளு அதை புடிச்சு மிதிச்சு விட சொன்னா நசுக்கி விட சொன்ன இந்த ஆளு என்ன எங்கேயா வாய் வைக்க வரான்? உன் பேச்ச கேட்டா என்னோட இது போயிர் போல இருக்கே. தம்பி கலைமணி இன்னைக்கு சம்பளமே வேணாம். ஐயோ சரி உண்ணம் இங்கே உண்டையாரோ உடம்புல குறையலையா உணவில்லையோ தம்பி அளவு எடுத்துட்டு அத்தனை சென்டிமீட்டர் ஆவி பறக்கோட்டி கடை இத்தோட உனக்கு உடம்புல இருந்து போயிரும் பாத்துக்க. ஏய் உன்கிட்ட இருந்து மண் அள்ளுறேன் பாருங்க. என் கிட்ட வந்தா உன் ஆவி போயிரும் பாத்துக்க. ஒண்ணு சண்டையில சாடா இல்லைன்னு கொட்டரு பத்தல மாப்புல தேவையா உனக்கு? என்னாச்சு? கொஞ்சம் காலு தரியா? ஏன்டா ரெண்டு காலு எல்லாம் சொல்ல சொல்லுங்க. நீ தானே ஏறி அடிக்கணும்னு சொன்ன. நானா ஏறி எடுத்தா கொஞ்சம் தப்பா இருக்குது. அந்த பிள்ளை ஏறி அடிக்குது. உனக்கு வேணா நாளைக்கு ஃபோன் அடிச்சு ஒரு 10 பேரை கண்டனில் வர சொல்றேன். நாங்கள் ஊராட்டு பயிலுக்கு அத்தை குழி சம்பளத்துக்கு வந்தவங்க. நீ அநியாயமா நீ அடிக்கிற அடிப்புக்கு எங்க 2 இன்ச்சு மோட்டர் ஓடாதுதான். அதே இப்படிலாம் நான் பார்த்ததில்ல. நான் கொஞ்சம் நிப்பாட்டி ஓட்டுறேன். கொஞ்சம் சூடு இறங்க ஓட்டி விட்டா ஓடிடும். அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காமுனிண்ட கத்தரிக்கா
என்ன சொல்றேன் நான் வரேன் வரலன்னு சொல்ல அண்ணே என்கிட்ட தாண்டா ஏறி ஏறி வர்ற உன்னை பார்த்தால பயப்படுறேன் ஏன்னா உன் மூஞ்சி இருதல முனி மாதிரியே இருக்குல்ல வேற ஒண்ணும் இல்லையா எம்கேர் அந்த பல்லுகள வேற எதுலயே 10 சின்ன பாய்சன் ஆயி போயிடும் நாளையில இருந்து ஹெல்மெட் போட்டு வா கண்ணங்கத்த மின்னு வாங்கி புள்ள மின்னு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சு நீ கார்ல வரும்போது உன்னை தூக்கி போட்டு புலக்கலை கண்டா கூட இருந்துகிட்டே ஏவுகணை ஏவி விடுறியாடா லவுக்க ஊங்கு வாங்கி தரேன் புள்ள வாங்கி தரேன் லவுக்க கோடாலி குத்துதடா மருதம் குமாங்க குக்கடா குக்கரல குத்துடா கனகத்த மின்ன வாங்கி புள்ள மின்ன வாங்கியா இதுக்கு தான் கார் வச்சு குடிச்சிட்டு வந்தியா உன் குழப்பு நடுத்தருவில் நிக்குது பாத்தியா நீ வந்து நடுத்தருவில் நிக்கிற அந்த ஆள் போட்டு குத்துறிய சிவாமே ஆனா கேரு எம்கேர் உன்னை கட்டி மருதமணி சூப்பர் இரு ஒரே ஒரு விஷயம் தெரியுமா தம்பி ஏய் இவன் நீ எவ்வளோ தூரத்துக்கு அவன் நெருங்கி நெருங்கி எத்தனை வாட்டி டச் பண்ண எவ்வளோ தூரம் உன்னை கட்டி பிடிச்சேன் ஒவ்வொரு கட்டி பிடிப்புக்கும் 120 ரூபா சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் தம்பி ராதா அதெல்லாம் உண்மைதான் யாரை கட்டி பிடிச்சாலும் சம்பளம் 120 ரூபா பிடிப்பேன் ஆனா இன்னைக்கு ஒரு கட்டி பிடிப்பு 120 ரூபா சேர்த்து உனக்கு 240 ரூபாயா போட்டுறேன் இன்னைக்கு ஏன்டா சம்பாசா காசை கொண்டு போய் இழக்கிற என் குண்டியை சுத்தி பார்க்கவே 1 வாரம் ஆகும் போடி முண்டை பாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசா பூ ஆட்டுறீங்க நானும் எவ்வளவுதான் தள்ளி உள்ளே தள்ளி தள்ளி விடுறது நீங்க ஆட்டுற மாவரம் புளுத்து புளுத்து புளுத்துன்னு வெளியவே ஒதுங்கி ஒதுங்கிட்டு போகுது அது கிரைண்டர் அதோட இருந்த நீ கொலை மண்ணு சுத்தி வர வேண்டியதானே மாவு கிரைண்டர் சேர்ந்து சுத்தனா ஒண்ணு கொலை சுத்தணும் இல்லாட்டி கிரைண்டர் சுத்தணும் ரெண்டும் சேர்ந்து அப்பதான் மாவு கொஞ்சம் வேகமா அரை போடும்ல மாவு ஊற போட்டு ஆட்டுறது மாவு ஊற என் கையிலே தெரியுது நல்ல வேலை வாயை மூடிக்க சிவா திறமையான நடிகரை நிறைய போட்டிருக்காங்க பாட ஒரே விஷயம் பாடக்கூடிய நான் என்ன உன்னை பானிபூரி வாங்கி கொடுக்குற கடையில் நான் இல்லடா அவடா என்னடா கண்ணு கண்ணா ஓட்ட வச்ச சட்டியை போட்டு இவன் திருந்த மாட்டான் ஏய் அவனை லேஜா நினைக்கிறேன் சிப்பி பாரு நாய் மாதிரி அந்த ஆளு கப்ளிங் நல்லா இருக்குமா ஓஸ் கப்ளிங் அவன்தே ஓஸ் நீதான் கப்ளிங் முகர கட்ட அடே நீ என்னடா மாசமானவன் போல மாதிரி வர்றா இருடா அண்ணே சொல்லுங்க அண்ணே நீ எத்தனை நாள் என்னை கேட்டுக்கிட்டு இருந்த உனக்குன்னு ஒரு கல்யாணம் எப்படா பண்ணுவேன்னு பார்த்தியா எங்கே வாக்குறேன் பாரு மசாலா தூள் அரைக்கிறதுக்கு ஏன் அவன் பெரிய காலி பையன் உனக்கு தெரியாது சிவா அண்ணே அண்ணே இது என்னுடைய ஓன் நியூஸ் கார் நான் என்னைக்காவது முடியாட்டா மாத்திரம் இதை மருந்து வாங்க அதை எடுத்துகிட்டு போ உங்களை செல்லலை உங்கள் அக்கா வசனை என்ன சமாளிச்சு பரவாயில்ல எங்க அக்கா ஏர் லெவல் பாத்துக்க அப்போ போஸ்ட் மரத்தை தூக்கிட்டு வரேன் லைனில் இருக்க என்டா ஓட்டுக்கிட்டு டேய் பேசாம நான் குருந்த மருந்து பண்ணிட்டேன் எங்க அக்கா ராஜலட்சுமி வந்திருக்கா பாக்குறியா ஐயோ அது வெறுகு மாதிரில இருக்கும் இதில் விஷத்தை வச்சுருவாங்க நான் குடிச்சு முட்டாட்டி சிவா நான் தாண்டா அவளோட லவ்வரு நீ யூஸ் வந்து கப்பு மாதிரி ஒன்று தூக்கி போட்டேன் மாடு மிதிச்சிடும் அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே அண்ணே ட்ரெயினில் வெள்ளரி பிஞ்சு விற்கிற மாதிரி ஆகி போச்சு நிலம கெஞ்சிருது காக்கா 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 ஒரு பிஞ்சு வாங்கிக்க காக்கா 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 ஏன்டா ஒரு பிஞ்சு வாங்கிக்கா
இந்த பிஞ்செல்லாம் தின்னா ஏனாலமா என்ன அட கஞ்சாவிய ஐயோ வெயிலுக்கு நல்லா இருக்கும். போய் முதல்ல ஓம் பிஞ்சா கொண்டு போய் பாரு மிளகா தூளை தூக்கிடும் பார்த்துக்க. அண்ணே என்னை ஒர்க் பண்ண உடனே உன் கையில் நான் என்ன செய்ய? கையில குடுறா, கையில விளக்கெண்ணி ஊத்திட்டு குடு. தீபம் போடட்டும். கையில் புட்டிக்கு எடுத்துருவேன் பார்த்துக்க. என் முகரை கட்ட அந்த ஆள் குத்து விளக்கிறதுக்கு கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. நீ எதை கொடுக்க சொல்ற? விளக்கெண்ணி ஊத்த சொன்னேன். அண்ணே அந்த பிள்ளை அணைஞ்சு வருதுடா ப்ளீஸ்டா. நான் என்ன வேணாம்டா சொன்னேன், அணைஞ்சு வரல. உன் மூஞ்சியா அப்படி ஃபீலிங் ஆகுது? வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா. வாயில வா சிவா, நான் மணல்ல எல்லாம் படுப்பேன். மணல விட்டா தானே அப்படியே ஒண்ணுக்கிறதுக்கலாம். தெரியாது ஓடி எம்கேஆர் எம்கேஆர் உங்க சௌரியம். நீங்க மணல்ல கொட்டாலும் பரவாயில்ல, துணி மட்டும் விரிச்சுக்கோங்க. நீ நாளைக்கு வரும்போது நைட்டி போட்டு வா. இல்ல இல்ல முண்டை மாற சொல்லட்டா. தருவுல நாயெல்லாம் தொத்திக்கிட்டே வரட்டா. என்னடா சொல்ற? மைக்கு தூக்கிட்டு உன்னை மண்டை வரல குழந்தைகளோட உள்ள வரல. இதெல்லாம் என்ன மருந்து சொல்ற? அது போட்டு தானே வருவாங்கடா. என்னடா நைட்டி அப்ப போடக்கூடாதா? பகல்ல கூட போட்டு வாமா நீ. அப்ப என்ன போடணும்? லவ் பண்றீங்க போன அப்படிலாம் பேசி தாண்டா அப்புறம் கடைசியா வருவாங்க. என்னடா அவரை எம்கேஆர் நான் எப்படி வரட்டும்? நீ பாத்ரூமில் குளிக்கும் போது நான் தண்ணியை கப்பில் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ரெண்டு தண்ணியை ஊத்து, நான் சோப்பு எல்லாம் போட்டு விடுறேன். தண்ணி வெறும் தண்ணி ஊத்துனா அழுக்கு போகாது தண்ணி. நாங்க டாப்பா போட்டுருவோம். நீ படுக்கிற மெத்தையா நான் இருக்கணும் சிவகாமி. அதுல நான் கீழே கட்டலா இருக்கணும். ஏன் அது தாங்கிறது. அது இரும்பு கட்டலா இருப்பேன். உங்களை சத்தம் போட்டு டப்பு டப்பு. ஏங்க எம்கேஆர் நான் வரப்ப உங்களுக்கு பால் கொண்டு வரேன். நான் பழம் கொண்டு வரட்டா? நான் மில்க் ஐட்டனோ சாப்பிட மாட்டேன். நீ நானும் முதல்வருக்கு வந்தவனே 2 படி கடலப்பருப்பு வாங்கி திண்டுக்கிட்டே இருப்பான். ஆமா, விடிஞ்சு வரும்டா. 2 படி கடலப்பருப்பு திங்கவே விடிஞ்சு வரும். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? இப்படி கேடத்தனமா இருக்கானே. முதல்வர் கடலப்பருப்பு தின்னு குது போடுங்களா? சீ ரெண்டு படிய கல்ல தூட்டி என்ன பேசுற கஞ்சாவிய? மாமா எம்கேஆர் நம்ம பிள்ளைய எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வச்சிடணும். ஊசி போடுவாங்க. இங்க வானமே தொண்டலா அதுக்குள்ள போயிட்டாங்க 3 மாடி கட்டடத்துக்கு. ஏண்டா கடலப்பருப்பு திங்கிறவனுக்கு எப்படா பிள்ளை வரக்கும்? எப்படா பிள்ளை வரக்கும்? இதெல்லாம் தலையெழுத்தா? ஏய் வாழ்ந்த தோணுங்க. அவனை எப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறாரு? இவ ஏதாவது ஒண்ணு முட்டி கொல்ல பாக்குறாடா. ஐயோ எம்கேஆர் என்னை இப்படி அசிங்கப்படுத்தி கல்லப்பருப்பு திட்டு என்ன பண்ணுவேன்? எப்பயா புள்ள பப்ப? எப்பயா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? இருடி என்னமோ என் கூட குடும்பம் நடத்த காலைல 5 மணி ஆனா புருஷன் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்திட்டு போய் நக்கினாப்புல இருக்கான். ஒரு அளவுதான் நடிப்பு பெரிய சாவித்திரி. கடலப்பருப்பு திங்கிறவன் ஆடும் வாடா. இப்படி தாட்டா பேசுவாங்க. ஆமா ஆமா அதெல்லாம் பேசுவேன். நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாக்குறேன். நீ எச்சே துப்புற நான் கையில வாங்கி நக்கவே முடியாது ஒருத்தன். இதான் காதல். இப்ப பாரு, இப்ப சொல்லும் போது நீ ஆப்பாயிருவ. நீ போட்டிருக்க சட்டியா நான் இருக்கணும். அதுல பொம்மையா நான் இருக்கணும். கண்ணை முழுத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க எல்லாம் இப்படி சொல்லுவீங்க நான் சட்டியே போடுறதில்ல. அது அங்க உள்ள காயுதா சட்டி? ஏன்டா நாடகமா சட்டி விளம்பரமாடா? ஏய் உண்மையிலே போட மாட்டீங்களா? அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வாடா. எனக்கு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா படபடன்னு வருது. என்ன சட்டி? நீ இந்த பிள்ளைய கட்டிக்க. டேய் கொண்டே ஒரு வாடா. என் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு நீதான் காரணம் தெரிஞ்சுக்க. எப்படி நின்னுச்சு? இரும்பே இல்லாம நின்னுச்சு வலுப்பு. கம்பியில வச்சுட்டேன். கம்பி
நீ அதே மாதிரி வைவேன் எப்படி சிவாமி அண்ணே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இவ்வளோ தொடும் போதெல்லாம் நீ கொடுக்குற இந்த பேர் இந்த தாண்டா வேலை செய்ய இங்க வாயா ஓ மருதமணி வெகாரி ஆயிருமே ஓடிடுமோல நான் என் மாமாவோட பேசியிருக்கேன் என் மாமா எம்கேஆரோட பேசியிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும் போய் அம்மால சிவாமி இவனை நீ ஏற்றுக்க கொஞ்ச நாளில் டெத் ஆயிருவேன் சொத்த போகிறேன் உன் துணையை பார்த்தாலே அன்னைக்கு இவ்வளோ நீர்மலை சும்மா சொல்கிறேன் மாத்திரை பேமுண்டே பெரிய ஆனா உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும் தம்பி அதை எனக்கு கொடுக்குறோம்ன்றீங்க நீங்க நல்லா இருக்கணும் மனசுக்கு உங்க நல்ல மனசுக்கு நல்லா 100 வயதுக்கு நல்லா இருக்கணும் நான் கொடுங்க இத்தனை முழு இட்லியை கொடுத்தா நிலத்துல நீ திண்டு பாதியை கூட அப்புறமா திண்டு மாசம் ஒரு நாளைக்கு அது முடியாட்டா வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு கடல் உள் வாங்கிச்சா ஆமா அண்ணே பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்ப யாருன்னா அண்ணன் தான்டா நீ நகைச்சுவைக்காக பேசுறீங்க ஐயோ பாத்தியா வாயை இங்கே கொண்டு வைக்க வரையாம் பாரு இன்னும் திறந்துலையாடா சோகத்தில் கூட உனக்கு என்னடா கப்ளிங்க வாய் அப்படி வைக்காதடா பிராலர் கோழி சூத்து மாதிரியே இருக்கு இவர்தான் என் மச்சானா சிவாமி எங்க அண்ணன் வேற மருதங்குடி ஐயனார் கோயில் பூசாரி அது ஆத்தாடி அவன் காலில் விழுந்த ஆசீர்வாதம் ஏய் மணி இருக்கட்டும் முதல்ல நாக்கு இருக்காம ஆக்கிடுவேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே நீங்க நல்லா இருக்கணும் பார்த்து காலில் விழுங்க பாப்பா நீங்க நல்லா இருக்கணும் என் தம்பியோட 100 வருஷத்துக்கு இது என்ன பண்ற இப்ப ஆசீர்வாதம் பண்ண சொன்னா அதிரசமே போறியாடா ஏய் எவனாவது நாட்டில் குழந்தையாவை இப்படி போய் ஆசீர்வாதம் பண்ணுவாடா நல்லா இருக்கான் அதே பிணைஞ்சிட்டியாடா இன்னும் ரொட்டி தட்டி போட வேண்டியதானடா அதுக்கு நீ என்ன வேண்டிய இடம் கொடுத்துட்டியா தூங்கும்போது கூட குசுபத்தி ஏறலைன்னா அவனை பொறுத்த கூப்பிடாத ஓம்பத்தியே பொறுதி ஆனா தம்பி உன்னோடி தாம் உன்னோடின்னு சொன்னேன் கண்ணுல பாழ இருந்தா தானையா ஊத்துவேன் இதுவே வத்து மாடு கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா மரியாதையா பாட்ட மாத்திருந்தாரு பாடு கேட்கிறேன் பாரு என் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா கும்பிட்டு கொண்டு எலி வந்து பெரிய பெருச்சாலியை கவுனா திங்க போதா அவன் தான் மூஞ்சியை பார்த்து காதல் பண்ண போறோம் கல்யாணமான புதுசாக கல்யாணமான தம்பதி இருந்தா இவன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு குழந்தை பத்துக்கங்க ரெட்டை புள்ள வரும் மாசமா இருக்க பொம்பளைங்க இருந்தாலும் மூஞ்ச பாருங்க கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா மாறாப்ப போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே ஏ அஞ்சுதமே கண்ணுல பாழ எம்கையார் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா கூட்டம் ஊரம் கொஞ்ச நேரத்துல கலையம்மா மூத்த கோழி மூத்த மூத்த வஞ்சி கொள்வர்
கீதா பேக்கரி மணப்பாறை நவீன் சார்பாக 101 அன்பு உள்ளத்துக்கு நன்றி வணக்கம். எங்க காதல எப்படி தெரியல இருக்கு? சரி என் காதல சொல்ற அப்படிங்க ரூபா என் குழந்தை பிடிச்ச மாதிரி பிடிங்க. தந்தன தந்தன தை மாசு அது தந்தத உன்னதா தே சந்தன சந்தன மல்லி வாசு தே சிந்திது இப்பதா தந்தன தந்தன தை மாசு அது தந்தத உன்னதா தே சந்தன சந்தன மல்லி வாசு தே சிந்திது இப்பதா கண்ணில்